அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு அற்புதமான மனிதருக்காக, நம்முடைய வெற்றி வேட்பாளருக்காக நாம் எல்லோரும் கூட பரமத்தில் வருவது என்று கொண்டிருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு இந்த பகுதியில் அறிமுகம் தேவையில்லை. 1980 84 வரை சட்டமன்ற உறுப்பினர், 84 89 வரை சட்டமன்ற உறுப்பினர், 96 2001 வரை நம்ம எம்பி, 2010 16 வரைக்கும் மறுபடியும் எம்பி. இன்னைக்கு 2024 நம்முடைய பிரதமர் ஒற்றை மனிதருக்காக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பிரதமர் அவர்கள் அமர வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். ஐயா, இவருடைய அறிவுக்கும் அனுபவத்திற்கு முன்னால் இவருக்கு போட்டியே இல்லைங்கய்யா. கே பி ராமலிங்கம் அவருடைய அனுபவத்திற்கும் அறிவுக்கு முன்பு அவருக்கு இங்கே போட்டியே கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான வேட்பாளர் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரி, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் கட்சி பணி செய்கின்றார் என்று சொன்னார். நான் சொன்னேன், இல்லைங்கன்னா நீ எலெக்ஷன் நிற்கணும். காரணம், உங்களை போன்ற அனுபவம் வாய்ந்தவர்கள், மூத்தவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றால்தான் பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் நல்ல விஷயம் பேசுவாங்க. தொழில் மக்களுக்கு என்ன செய்யறது, நல்ல திட்டங்கள் என்ன கொண்டு வருவது, அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு பெரிய லாபம். குறிப்பாக நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டால் மட்டும்தான் உங்களுடைய அனுபவம் எல்லா மக்களுக்கும் பயன்படும். அதனால் நிச்சயமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பிரதமர் 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்லும் பொழுது நிறைய பேர் இளைஞர்களாக இருப்பார். உங்களை போன்று மூத்தவர்கள் சென்றால் மட்டும்தான் அந்த அவையிலே அனுபவம் இருக்கும் என்று அண்ணனிடம் வேண்டுகோள் வைத்தேன். அதன் பிறகு அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இந்த தேர்தலில் நின்று நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளராக நிற்பதற்காக ஒப்புக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதர சகோதரி, ஆனால் நீங்க சொல்லுங்க, 1980 எம்எல்ஏனா, ஐயா நான் பிறந்ததற்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ, நான் பிறப்பதற்கு முன்பு அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர். அப்படிப்பட்ட அனுபவம் இன்னைக்கு இந்த தொகுதியில் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் கொடுத்து வைத்தவர், நிறைய அரசியல் தெரியும், நீர் மேலாண்மை தெரியும். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோடு இருந்து அரசியல் பயின்று அவருடைய அன்பையெல்லாம் பெற்றவர். அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவருடைய அன்பையெல்லாம் பெற்றவர். சில வருடங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, இதை விட நல்ல வேட்பாளர் களத்தில் இருக்காருங்க? நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை விட நல்ல வேட்பாளர் களத்தில் இருக்கிறாங்களா? இல்லை. 1980 எம்எல்ஏ எங்கீங்க, இன்னைக்கு இருக்கிறவங்கள எங்கீங்க? அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நாமக்கல்லிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சரித்திரம் படைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி மிகப்பெரிய ஆதரவோடு பட்டு தொட்டி எல்லாம் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு ஆதரவு அளித்து நாமக்கல் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஜூன் 4ஆம் தேதி நீங்கள் பெற்றுக் கொள்வது என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம் அண்ணனை அறிவித்த பிறகு ஒரு கட்சி தன்னுடைய பாராளுமன்ற வேட்பாளர் மாத்திட்டான், ஒரு கட்சி வேட்பாளரை மாத்தியாச்சு. ஒரு கூட்டணி கட்சி அண்ணன் பேசுற மக்கள் கேட்கணும், கொஞ்சம் பொறுமையா தலைவா எல்லாரும் கேட்கணும் தலைவா, கத்திரிங்கன்னா மைக்ல கேட்காது, பின்னாடி இருக்காங்க பாருங்க. அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை பாராளுமன்ற வேட்பாளராக அறிவித்த பிறகு இந்த பாராளுமன்ற தொகுதியில ஒரு கட்சி தன்னுடைய வேட்பாளரையே மாத்திட்டான். இனி 3 கட்சிகள் இருந்தாலும் கூட இன்று களத்திலே மக்களுக்காக நாமக்கல்லிலே நின்று கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாக தொழில் வளர்ச்சி பணியாற்றக்கூடிய பகுதி. இந்தியா வளரும் பொழுது நாமக்கல்லும் வளரும் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு இந்தியா வளர்ந்தாங்க ஐயா,
நாமக்கல் லாரி மூலமாக தான் இந்தியா வளருது. எங்கே சென்றாலும் கூட அது டேங்கரா இருக்கட்டும், நாமக்கல்லுடைய லாரி. சாதாரண ஒரு பொருளை இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துல கொண்டு போனால் கூட நாமக்கல்லுடைய லாரி. இந்தியாவில் எங்கே சென்றாலும் கூட முட்டை நாமக்கல்லுடைய முட்டை. இந்தியாவில் எங்கே போய் எங்கே பார்த்தாலும் கூட நாமக்கல்லுடைய கைத்தறி பொருள் எங்கேயாச்சும் இருக்க. அந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியில மிக முக்கியமாக நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி, நாமக்கல் மாவட்டம் ஒரு பெரிய பங்கு இந்தியாவுடைய வளர்ச்சியில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியாவுடைய வளர்ச்சியில் நாமக்கல் இருக்கும் பொழுது நாமக்கலுடைய வளர்ச்சியில தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இன்னைக்கு நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க, மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போவது யார் என்கின்ற கேள்வியை கேட்டால் ஒரு சின்ன குழந்தை கூட சொன்னான், மூன்றாவது முறையாக மோடி தாத்தா ஆட்சிக்கு வரப்போகிறார் என்று எல்லோருக்கும் தெரியும். தெரியாதவர்கள் யாரும் இல்லைங்க, எல்லோருக்கும் தெரியும். மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க போறாங்க. அதுவும் 2014 283 எம்பிக்களோடு ஆட்சி அமைச்சான். 2019 303 எம்பிக்களோடு ஆட்சி அமைச்சான். நமக்கு தெரியும் 2024 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அதனால்தான் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நடக்கிற தேர்தலையா நாம் போற ஒரு வாக்குமே இந்த நாடு எப்படி வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஓட்டு. ஒரு ஓட்டுமே இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஓட்டு. நாம் செலுத்தக்கூடிய ஒரு வாக்கும் அடுத்த 25 ஆண்டுகள் நம்முடைய தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செலுத்தக்கூடிய வாக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய கட்சி தெளிவாக இருக்கின்றோம், நம்முடைய கூட்டணி தெளிவாக இருக்கிறோம். பிரதம மந்திரி யார், யார் பிரதம மந்திரியாக வரப்போகிறார்கள்? திமுக கூட்டணியில் பிரதம மந்திரி யாரும் தெரியுங்களா? பிரதம மந்திரி யார் என்று தெரியாமலே ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி. இத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் கூட பிரதம மந்திரி யார் என்று தெரியவில்லை. அப்புறம் 2004 காங்கிரஸ் மாதிரி மாத்த போறாங்களா? 2004 வாக்கெல்லாம் செலுத்திய பிறகு தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு ஒரு மாதம் ஆச்சு யார் பிரதம மந்திரி என்று முடிவு செய்வதற்கு. ஒரு மாசம் கழிச்சு மன்மோகன் சிங் கொண்டு வந்து நிற்கிறான், இவர்தாங்க பிரதம மந்திரி. ஏங்க எனக்கு ஓட்டு போடவே இல்லை அப்படின்னு மக்கள் கேட்டாங்க. இல்ல இல்ல, நாங்களாம் முடிவு பண்ணிட்டோம் இவர்தான் பிரதம மந்திரி. நீங்க யாரும் முடிவு பண்றீங்க? நாங்க ஒரு 10 பேர் ரூம்ல உட்காந்து முடிவு பண்ணிட்டோம் இவர்தான் பிரதம மந்திரி. நீங்க சொல்லுங்க ஐயா, பெரியவர்களே தாய்மார்களே, ஒரு ஜனநாயகத்தில் அந்த மாதிரி பிரதம மந்திரி முடிவு பண்ண முடியுமா? இந்திய திருநாட்டுல ஒரு 10 கூட்டணி தலைவர்கள் ஒரு ரூமுக்குள்ள லாக் போட்டு உட்கார்ந்து மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமர் நீங்க ஏத்துக்குவீங்களா? இன்னைக்கு 2024 இந்தி கூட்டணியுடைய நிலைமை அப்படித்தான். இவர்கள் யார் பிரதம மந்திரி தெரியாதாமா, நாம ஓட்டெல்லாம் போடணுங்களாமா. அதுக்கப்புறம் ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க யோசிப்பாங்களாமா, அப்புறம் பிரதம மந்திரி யாருன்னு நம்ம காட்டுவாங்களாமா. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்களாங்க? நாம் எல்லாம் பிரதம மந்திரி யார், எப்படிப்பட்ட மனிதர் என்று பார்த்து வாக்கு செலுத்துவதற்காக இருக்கின்றோம். இவங்க சொல்றது எப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்காம தாலி கட்டிக்கணுமா, குழந்தை விழுந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளை யாரும் நம்ம காட்டுவாங்களாமா. இந்த மாதிரி இருந்தா எப்படிங்க எப்படிங்க ஏத்துக்கோமா? அது ஒரு திருமணம் நம்ம ஏத்துக்கோமா? அந்த திருமணத்துக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளை யாரும் தெரியணும். அதனால சகோதர சகோதரர் நீங்க சாதாரணமா நினைச்சுக்காது. ஒரு தேர்தலில் யார் பிரதமர் என்பவர் மிக மிக முக்கியம். அதே போல ஒரு தேர்தலில் முதலமைச்சர் யாருங்கிறது முக்கியம். ஒரு தேர்தலில் பஞ்சாயத்து தலைவர் யாருங்கிறது முக்கியம். ஒரு தேர்தலில் வார்டு கவுன்சிலர் யாருன்னு முக்கியம். யாரும் தெரிஞ்சுதான் நம்ம ஓட்டு. ஆனால் இந்தியாவுடைய கேலி கூட்டு இந்தி கூட்டணி கேலி கூட்டு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். பிரதம மந்திரி யாருன்னே தெரியாது, ஆனா நீங்க ஓட்டு போடுங்க, அதற்கப்புறம் சொல்லுங்க. அதனால் சகோதர சகோதரிகளே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாததும் கிடையாது. இந்தி கூட்டணி திமுக கூட்டணிக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு வாக்கும் கூட பிரயோஜனம் இல்லாத வாக்கு. ₹1 அந்த வாக்குக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்க தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க, அது பிரயோஜனம் இல்லாத ஓட்டு. நீங்கள் நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி செலுத்தக்கூடிய ஒரு வாக்கும் கூட நம்முடைய நாட்டை பலப்படுத்தக்கூடிய வாக்கு என்பதை நீங்கள் மறந்து விடாது. அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரி, நீ 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கும், மறுபடியும் 5 ஆண்டுகள் கேட்கிறோம். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து விட்டு 5 ஆண்டுகள் கேட்கிறோம். இன்னைக்கு உதாரணத்திற்கு இங்க திமுக எம்பி கூட்டணி கட்சி எம்பி இருக்கார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுக முதலமைச்சர், திமுக அமைச்சர், திமுக எம்எல்ஏ இவங்க எல்லாம் செய்யாதத ஒரு திமுக எம்பி செய்ய முடியும் நினைக்கிறீங்களா?
திமுகவுடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க, திமுகவுடைய மந்திரி இருக்காங்க, திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் செய்ய முடியாதத ஒரு திமுக எம்பி செஞ்சிருவாருங்களா? அப்ப எதுக்கு திமுக எம்பி வேணும்? இப்ப நான் கேட்கிறேன், மோடி அங்க ஆட்சியில் இருக்காரு, 400 எம்பிகளை தாண்டி இருக்காங்க. இங்க ஒரு பிஜேபி எம்பி இருந்தா காரியத்தை சாதிக்க முடியும் நினைக்கிறீங்களா? உறுதியாக சாதிக்க முடியும். காரணம், இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. ஒரு பிஜேபி எம்பி நாமக்கல்ல நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு எம்பி நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, ஒரு மாற்றத்தை நம்மால் நாமக்கல்ல கொடுக்க முடியும் ஐயா. இதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுவும் அனுபவம் இருக்கக்கூடிய எம்பி, சாதாரண எம்பி இல்லைங்க. பாராளுமன்றத்தில் பிச்சு உதவுவார் பாராளுமன்றத்தில். ஏன்னா 1980 அரசியல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவர். பாராளுமன்றத்தில் நாமக்கல்லுக்கு என்ன வேண்டுமோ முழுமையாக பேசி பெற்று வரக்கூடிய ஒரு முழு தகுதி இருக்கக்கூடிய அற்புதமான வெற்றி வேட்பாளர் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். முழுமையா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தமிழக அரசியல் களத்தை பாக்குறீங்க. இன்னைக்கு திமுக காரங்க 33 மாசம் என்ன நல்லது செஞ்சு சொல்லி ஓட்டு கேட்க வரலீங்க. 33 மாசம் சாதாரணமா இல்லைங்க. ஒரு ஆட்சியினுடைய பாதி ஆயுட்காலம். ஒரு ஆட்சி 5 வருஷத்துல பாதி முடிச்சிட்டாங்க. ஆனா அது கொடி மட்டும் கொஞ்சம் இறக்குங்க, மக்கள் கொஞ்சம் பாக்கட்டுங்க. ஆனா அது கொடி கொஞ்சம் அப்படி நவுத்துங்க, கொடி போய் சைடு கொண்டு அப்படி இறக்க. நன்றி அண்ணா, நன்றி நன்றி அண்ணா, நன்றி நன்றிங்க. திமுகவுடைய ஆட்சி காலத்திலே பாதியை முடித்திருக்கின்றார்கள், 33 மாசம். ஆனா இன்னைக்கு திமுகவுடைய பிரச்சாரத்தை பாருங்க, அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, மோடி 29 பைசா மோடின்னு சொல்லுவாராம். மோடியை 29 பைசா மோடின்னு சொல்லுவாராம். சரிப்பா, எதுக்குப்பா நீ 29 பைசா மோடின்னு சொல்ற சொல்லுப்பானா, நாங்க 100 ரூபாய் கொடுத்தா மோடி திரும்ப 29 பைசா தான் கொடுக்க, 29 பைசா மோடின்னு சொல்லுவோம். அது நியாயமா உண்மையான்னு பார்த்துட்டு உதயநிதிக்கு ஒரு புது பேர் வைப்போம். ஏன்னா பொய் சொன்னாங்கன்னா ஒரு புது பேர் வைக்கிறோம் இல்லைங்க. உண்மையை சொன்னா விட்டுறலாம், பொய் சொன்ன பிறகு நாம ஒரு புது பேர் வச்சா அது மரியாதை. இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க 100 ரூபாய் மேல கொடுப்போம், மோடி ஐயா பணத்தை எங்களுக்கு கொடுப்பாரு, எவ்வளவு கணக்கு பார்ப்போம். கணக்கு பார்க்கணும் நியாயம் தான். நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ எவ்வளவு வந்துச்சு கட்டாயமா கணக்கு பார்க்கணும். நானா இருந்தாலும் பார்ப்பேன், நீங்களா இருந்தாலும் பார்ப்பேன். விவசாயம் பண்றவங்க நீங்க எவ்வளவு போட்டீங்க எவ்வளவு வெளியே வந்துச்சு எப்பவுமே பார்ப்பேன். ஆனா இவங்க சொல்ற கணக்கு என்னங்க, மோடி அவர்கள் தமிழக அரசுக்கு நேரடியாக நிதி எவ்வளவு கொடுக்கிறாங்க அது மட்டும்தான் கணக்கு பார்ப்பாங்க. மோடி அவர்கள் மக்களுக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய திட்டங்களை கணக்கு பார்க்க மாட்டாங்களாம். அதாவது 100 ரூபாய் அனுப்பிச்சு வச்சா மோடி அவர்கள் தமிழக அரசு கஜானாவுக்கு எவ்வளவு அனுப்பி வைக்கிறாங்களோ அதான் கணக்காகும். நான் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து திமுகவை பார்த்து கேட்கிறேன், இந்த பரமத்தி வேலூர் தொகுதியில மட்டும் பரமத்தியை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடி அவர்கள் நேரடியா பணம் அனுப்பி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 85,505 விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு மாவட்டம் 85,505 விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்கு. இதுவரை இந்த 85,000 விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு. 15 முறை ஒரு தவணைக்கு 2,000. இந்த 30,000 கணக்கு போட மாட்டாங்களாமா. ஏன்னா நேரடியா மோடியை வங்கி கணக்கு அனுப்புறாங்க, இதை நான் கணக்கு போட மாட்டேன். எனக்கு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் மானியம் 300 ரூபாய் வருது, அதை கணக்கு போட மாட்டாங்க. மோடி ஐயாவுடைய மோடி வீடு திட்டத்தில் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் 21,947 வீடு குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கோம், அதை கணக்கு போட மாட்டாங்க. 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே நேரத்தில் கொடுத்திருக்கோம், நாமக்கல் கட்டியிருக்கோம், அதை கணக்கு போட மாட்டாங்க. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு மேம்பாலம் பாலம் எல்லாம் கட்டியிருக்கோம், அதை கணக்கு போட மாட்டாங்களாம். முத்ரா கடன் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முத்ரா கடன் திட்டம் கொடுத்திருக்கின்றோம், அதை கணக்கு போட மாட்டாங்களாம். தமிழகத்தில் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு நாமக்கல் மாவட்டத்தில் பயன்படுத்தியவர்கள் 1,21,516 பேர் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ வட்டியை பயன்படுத்திருக்காங்க, அதை கணக்கு போட மாட்டாங்க. ஒரு குழாய் மூலமாக குடிநீர் கொடுக்கணும்னா ஒரு கனெக்ஷனுக்கு 6,000 ரூபாய் செலவாகுங்க. இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 3,19,642 பேருக்கு குழாய் மூலமா குடிநீர் கொடுத்திருக்கோம், இதை கணக்கு போட மாட்டாங்களாம். இதெல்லாம் மோடி நமக்கு நேரடியா கொடுத்துறாங்களாமா.
அவங்க மூலமா கொடுத்தாதான் கொள்ளையடிக்க முடியும். அதுதானே கணக்கு போடுவோம். அதான் 29 பைசா. அதனால் சகோதர சகோதரிகள தற்குறிகள், தற்குறி எதுவுமே தெரியாத தற்குறி, அப்பா பேரு தாத்தா பேரை வச்சு அரசியலுக்கு வந்தோம். ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம குழந்தைங்க மாதிரி படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு 4 வேலைக்கு போய் உண்மையாலுமே வேர்வை சிந்தி உழைத்திருந்தால் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கும். அடிப்படையில் அறிவே இல்லாத தற்கொலைகள் தான் இது போன்ற பொய்யை பேசிக்கொண்டு தெரிவார். இன்னைக்கு நாம ஒரு பேர் வைப்பாங்க. சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தது, கஞ்சா புழக்கம் அதிகமாயிருக்கு இல்லைங்களா? கஞ்சா புழக்கம் அதிகமாயிருக்கு. நகர்ப்புறத்திலிருந்து பட்டி தொட்டி எல்லாம் கிராமம் எல்லா பக்கமும் கஞ்சா சுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கஞ்சாக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்க சமீபத்தில் அரசு ஜாஃபர் சாதிக்கோட சுத்தி 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 உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுத்துட்டார். ஜாஃபர் சாதிக் நடத்தக்கூடிய சினிமா படம் தயாரிக்கிற கம்பெனிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி சிறப்பு விருந்தினராக போய் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் பேர் வைக்கலாங்களா? நீ மோடி பேர் வைக்கிற, நாங்க பேர் வைக்கிறோம். உங்களுக்கு கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் பேர் வைப்போமா? இப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பொய்யை பேசிக்கொண்டு ஒரு பொதுமக்கள் பொய்யை பேசி பொய்யை பேசி பொய்யை பேசி மக்கள்கிட்ட பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு முதலமைச்சருக்கு ஒரு பேர் வைக்கலாங்களா? விலை உயர்வு முதலமைச்சர் வைக்கலாமா? எதை பார்த்தாலும் விலையை உயர்த்தி வச்சிருக்காங்க. மின்சார கட்டணம் வளர்ச்சி இதுக்கு மாதிரி கரண்ட் பில் ஏற்றுவாங்க. ஆனா இந்த முதலமைச்சர் மட்டும்தான் கரண்ட் பில்ல சும்மா ஏத்தல, நீங்க தப்பிச்சு கூடாதுன்னு நிலை கட்டண உயர்வு, பீக் அவர் மின்சார உயர்வு, சோலார்ல இருந்து ஒருவேளை பவர் எடுத்தீங்கன்னா அதுவும் உயர்வு. சுத்தி வளர்ச்சி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஐயா, ஒரு மனுஷனை வடிவேல் சொல்றாங்க சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி மின்சார கட்டணம் மட்டுமே எல்லா பக்கத்திலையும் உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழக முதலமைச்சர் யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர். சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, தயிர் விலை உயர்வு, நீர் விலை உயர்வு, எல்லாத்தையும் உயர்த்திட்டு நீ ஸ்டாலின் அவர்கள் பொய் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 33 மாத காலமாக தமிழகத்துல நல்லாட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்றார். ஐயா விடியலாட்சி தரேன்னு நமக்கு எல்லாம் சுடுகாட்டுக்கு போற பாதையை காமிச்சிருக்கிறான் இல்லைங்களா? 33 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு விடியலாட்சி கொடுக்கின்றேன் என்று சுடுகாட்டுக்கு செல்லக்கூடிய பாதையை மட்டும்தான் காண்பித்திருக்கிறாரோ தவிர எதுவுமே நினைக்கல. இதே மாவட்டத்துல உங்க மாவட்ட செயலாளர் இருந்தாரு திமுக என்ன சொன்னாரு? எப்படி மணலை கொள்ளடிக்கிறதாமா பாத்தீங்களா? மணலை எப்படி கொள்ளடிக்கிறது? ஏப்பா நான் ஒருத்தர் தான் மணலை கொள்ளடிக்க அலோவ் பண்றேன், எல்லாம் பார்த்து கொள்ளடிங்க. சுற்றுச்சூழலை நாசப்படுத்தியாச்சு, சட்டம் ஒழுங்க சீர்குலைச்சாச்சு, விலைவாசியை உயர்ச்சியாச்சு, எல்லா இடத்திலையும் லஞ்சத்தை கொண்டு வந்தாச்சு. கேட்டா முதலமைச்சர் நல்லாட்சி கொடுக்கிறேன் மறுபடியும் வந்து நிற்கிறான். அதனால் சகோதர சகோதரிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதனுடைய கூட்டணிக்கோ நாம் போடுகின்ற வாக்கு என்பது அது பாவ ஓட்டு. அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது ஐயா. இவ்வளவு மோசமா ஆட்சி நடத்திட்டு பெண்களை பத்தி தவறா பேசிட்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து விட்டு இளைஞர்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டு எல்லா இடத்திலும் விலையை உயர்த்தி விட்டு இன்னைக்கு திமுக 2024 பாராளுமன்ற களத்தில் வந்து நிற்கின்றான். அவனுக்கு போடக்கூடிய ஓட்டு பாவ ஓட்டு. அந்த பாவத்தை தமிழக மக்கள் செய்யக்கூடாதுங்க, செய்யவே கூடாது. அதனால் நமக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி அந்த கூட்டணியில யார் வாக்கு கேட்டு வந்தாலும் கூட நீங்க தைரியமா சொல்லுங்க, தப்பு பண்றவங்களுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம். 2021 சட்டப்பேரவை 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஒரு வாக்குறுதி 2 வாக்குறுதி இல்லைங்க, 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 20 தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றலைங்க. முழுமையா 20. ஐயா நான் 200 பத்தி பேசல. 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 20 கூட நிறைவேற்றாம முதலமைச்சர் அவர்கள் பச்சைப்பை சொல்லுகின்றார்கள். 99% வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என்று பச்சைப்பை பேசலாம். தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க என்னெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருந்தால் தயவு செஞ்சு வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் பார்க்கட்டும்.
இந்த பாயிண்ட நிறைவேற்றிட்டேன், இந்த தேதியில் நிறைவேற்றிட்டேன், இப்ப நிறைவேற்றினேன். வெள்ளை அறிக்கை கொடுக்காம போய் சொல்லி வெறும் 20 கோடி. ஆனா இன்னைக்கு நான் சவாலாக சொல்லுகின்றேன் திமுக நண்பர்களுக்கு, 2019 அண்ணா கொஞ்சம் கரண்ட் வரலாம் இருக்குன்னு பார்த்தேன். அண்ணா அது கொடி கொஞ்சம் பார்த்தேன் காந்தியண்ணே பார்த்து கரண்ட் வரும். 2024 நான் உங்கள் முன்னால் மிக பெருமையாக கம்பீரமாக சொல்லுவேன், 2019 பாராளுமன்ற தேர்தலில் நாம் 295 வாக்குறுதியை கொடுத்தோம். 295 வாக்குறுதியை 2019 பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்திருந்தோம். நான் சவாலாக சொல்லுகின்றேன், 295 வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்கள் கொண்டிருக்கிறார். ஐயா உப்பு சட்டிலாம் வாக்குறுதி இல்ல, கனமான வாக்குறுதி, கனமான வாக்குறுதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆர்டிகல் 320 எடுப்போம், ராமர் கோவில் கட்டுவோம், நீர் மேலாண்மை உயர்த்துவோம், 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம். இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள் ஐயா, வெறும் பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதி இல்லைங்க ஐயா. ஒரு 10,000 கோடி ஒன்று பண்ணாங்க, 30,000 கோடி ஒன்று பண்ணாங்க, அது இல்லைங்க ஐயா. மிக மிக கஷ்டமான வாக்குறுதிகள், 70 ஆண்டு காலமாக இந்த நாட்டிலே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் 2019 நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே 2019 இருந்துச்சு. இன்னைக்கு 295 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்கள் உங்கள் முன்னால் 2024 மறுபடியும் ஒரு முறை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கொண்டிருக்கின்றார். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, 1974 காங்கிரஸ் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தான். கச்சத்தீவை கொடுத்த போது என்னாச்சுங்க, இந்தியாவுடைய எல்லை பரப்பே சுருங்கிட்டான். கச்சத்தீவு இந்த பகுதி கொடுக்கப்பட்ட பிறகு இந்தியாவுடைய எல்லையை சுருங்கிட்டாங்க. இத்தனை காலமா திமுக என்ன கதை ஓட்டிட்டு இருந்தாங்க, ஐயோ எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க. தெரியவே தெரியாது எங்களுக்கு. நாங்க பாராளுமன்றத்தில் போய் சண்டையெல்லாம் போட்டோம். நாங்க சண்டை போட்டு அந்த அம்மா எங்களை கேட்கல, இந்திரா காந்தி அம்மா பாட்டு கொடுத்துட்டாங்க. நாங்க என்னங்க பண்றது? அதனால்தான் ஒரு வாரத்திற்கு முன்பு கருணாநிதி அவர்களுக்கும் கச்சத்தீவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நாங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம். கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே கலைஞர் கருணாநிதி அவர்கள் சம்பந்தம் கொடுத்து, நீ கச்சத்தீவை கொடுத்துரு, பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் பேர் ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி பண்ணுவான், அதெல்லாம் நாம் இது கலைஞர் ஸ்டைல், கலைஞர்களுடைய ஸ்டைல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 4 பேர் அப்படி பிரச்சனை பண்ற மாதிரி பண்ணுவான், நான் பாத்துக்கிறேன், நீ கொடுத்துரு. இன்னைக்கு 50 ஆண்டு காலம் கழித்து தமிழக மக்களுக்கு உண்மையை சொல்லி இருக்கின்றோம். கச்சத்தீவை 2 கூட்டு களவாணிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியாவுடைய இறையாண்மையை கெடுத்து கச்சத்தீவை கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய பகுதியை சுருக்கி இன்னைக்கு நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கெல்லாம் தொந்தரவு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு உறுதியாக சொல்லுகின்றோம், தமிழக பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவை மீட்கும் வரை ஓயாது என்கின்றதையும் கூட உங்களுக்கு சொல்லுகின்றோம். சகோதர அது இந்திய அரசு கிட்ட பேசுறோம், இந்திய அரசு கிட்ட சொல்றோம், வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறோம், மனுவா கொடுத்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய போராட்டம் கச்சத்தீவை எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வந்து மறுபடியும் நம்முடைய எல்லை பகுதியை விடுத்து எந்த ஒரு மீனவ சொந்தங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உறுதியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி போராடும் என்பதையும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகள், அன்பு சகோதர சகோதரிகள், இதெல்லாம் தாண்டி அடுத்த 15 நாட்கள் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னாங்க, நாம் கே.பி. ராமலிங்கம் அவர்களாக, மோடி அவர்களாக அடுத்த 15 நாளைக்கு நாம மாறணும். பட்டிக்கட்டு எல்லாம் எல்லா கிராமத்துக்கும் எல்லா ஊருக்கும் நீங்க போய் தாமரைக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, மோடி ஐயாக்கு நீங்க போய் ஓட்டு கேட்க. அடுத்த 15 நாள் மிக முக்கியம். பெரிய பேசி திமுக கிளம்பி வருவான். ஆனா உண்மையை பேசக்கூடிய நாம் இந்த முறை மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல மனிதருக்கு வாக்கு சேகரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. கே.பி. ராமலிங்கம் எல்லா கிராமத்துக்கு போக முடியாதுங்க, எல்லா மக்களையும் பார்க்க முடியாது. எல்லா விவசாய பெருமகன் உட்கார்ந்து நெல் குறைந்தபட்ச ஆதரவு விலை 67% உயர்த்தி இருக்கோம். நாம் வந்த பிறகு யூரியா பாருங்க, 45 கிலோ யூரியா மூட்டை 3000 ரூபாய் வர மூட்டை 252 ரூபாய் கொடுக்கிறோம். நாம் வந்த பிறகு பாருங்க மண் விளையாட்டை கொடுக்கிறோம். நாம் வந்த பிறகு பாருங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம். ஒரு விவசாயிக்கு ஐயாவால பேச முடியாது. அதனால் நீங்கள் கே.பி. ராமலிங்கமாக நீங்கள் வெளிப்பாக்க ஒரு இடத்திற்கும் சென்று பேச வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதே போல மகளிர்கிட்ட தாய்மார்கள் திமுக என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கிறார், தேர்தல் வாக்குறுதி என்ன போய், மோடி அவர்கள் எப்படி பெண்களை மையப்படுத்தி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்க சொல்லுங்க. அதே போல இளைஞருடைய கனவு பெரிய கனவு. இளைஞருடைய கனவை இந்த நாட்டில் நனவாக்க வேண்டும் என்றால்
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டிய அவசியம் இருக்கு. இளைஞர்களுடைய அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மோடியுடைய அந்த 5 ஆண்டு கால ஆட்சி தீர்மானிக்கிறது. அடுத்த 15 நாட்கள் நாம் எல்லோரும் KP ராமலிங்கமாக வேலை செய்ய வேண்டும். அவருக்காக மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் ஐயா. நாம கேட்டு இவரை ஜெயிக்க வைக்கும் பொழுது KP ராமலிங்கம் அவர்கள் 5 ஆண்டுகள் நமக்கு சேவை செய்வார். அண்ணன் அவர்கள் 5 ஆண்டுகள் நமக்கு சேவை செய்வார். அற்புதமான வேட்பாளர், மக்களுக்காக பணி செய்யக்கூடிய வேட்பாளர், எல்லாம் தெரிந்த வேட்பாளர், அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய வேட்பாளர். பாராளுமன்றத்துக்கு இவர் சென்றால் பாராளுமன்றத்திற்கு சிறப்பு என்றுதான் நான் சொல்வேன். பாராளுமன்றத்திற்கு சிறப்பு என்று சொல்வேன். அவ்வளவு அரசியல் ஞானம் இருப்பவர், படித்தவர், பண்பாளவர். இந்த வாய்ப்பை நீங்க தவறு விட்டுறாதீங்க ஐயா. உங்களுக்காக பணி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வேட்பாளரை யோசிச்சு நாமக்கல்ல நிறுத்தி இருக்கிறோம். யோசிச்சு மோடியை நிறுத்தி இருக்கிறான். பாராளுமன்றத்திலே அனுபவம் வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, இது போன்ற நல்ல மனிதர்களுடைய குரல் இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக. அதனால் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தலில் ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல பரமத்தி சட்டமன்ற தொகுதியில எல்லா வாக்குகளும் கூட தாமரைக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். இதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கின்றார். மிக கடுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் அது. தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயா அவர்கள் நமக்காக மக்களுக்காக ஆரம்பித்த கட்சி. அண்ணன் GK வாசன் அவருடைய ஆதரவை பெற்ற அண்ணன் கோஸ்டல் இளங்கோவன் மாவட்ட தலைவர் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சொல்லேர் உழவன் செல்லமுத்தையா வண்டியில முன்னாடி உட்கார்ந்து பாருங்க ஐயா. உலக உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் பரமத்தி வேலூர். எப்பவோ பாத்தீங்கன்னா விவசாய சங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பரமத்தி வேலூர் இருந்தார். சொல்லேர் உழவு உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா செல்லமுத்தையா முழுமையாக நம்முடைய வேட்பாளர் KP ராமலிங்கம் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் அவருடைய கட்சியை சார்ந்த எல்லா விவசாய நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாட்டாளிகளாக கடுமையாக உழைக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சகோதரர்கள், தொண்டர்கள், தலைவர்கள் இருக்கின்றார்கள். மத்திய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில உழவர் பேரியக்க செயலராக இருக்கக்கூடிய பொன் ரமேஷ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் TT அவர்கள் ஆசி பெற்ற மாவட்ட தலைவர் அண்ணன் பன்னீர்செல்வம் இருக்கின்றார்கள். அண்ணன் முத்துச்சரவன் இருக்கின்றார்கள். அவருக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய நீதி கட்சியினுடைய சார்பாக வந்திருக்கூடிய தலைவர் அர்த்தநாள் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழுவுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் OPS அணி அண்ணன் AK நாகராஜ் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் களத்தில் இருக்கின்றீர்கள். கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக கடும் பணியில் இருக்கின்றீர்கள். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கோட்ட பொறுப்பாளர் முத்துராஜா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற பொறுப்பாளர் VP துரைசாமி அவர்கள், பாராளுமன்றத்தினுடைய இணை அமைப்பாளர் ராஜ்குமார் அவர்கள், பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்கள், நம்முடைய மாவட்ட தலைவர்கள் இருவரும், பாராளுமன்றத்தினுடைய இணை பொறுப்பாளர் அண்ணன் சுகீர் முருகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மூத்த தலைவர்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் காந்தி அவர்கள், KK பழனியப்பன் அவர்கள், சுபாஷ் அவர்கள், அண்ணன் வடிவேல் அவர்கள், அண்ணன் பழனியப்பன் அவர்கள், அண்ணன் பத்மராஜா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் மிக கடுமையாக களத்திலே பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றிய தலைவர் அண்ணன் அருப் அவர்கள், தமிழர் மலை வடக்கு ஒன்றிய தலைவர் பூபதி அவர்கள், தமிழர் மலை தெற்கு ஒன்றிய தலைவர் வரதராஜ் அவர்கள், மோகனூர் மேற்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார் அவர்கள், இலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றிய தலைவர் அண்ணன் சந்திரன் அவர்களுக்கு இருக்கின்றார்கள். எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்த காரணம், சகோதர சகோதரே, சாதாரண ஒரு தேர்தல் இல்லைங்க. இது ஒரு சரித்திர தேர்தல். காரணம், நாம் எல்லோரும் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றோம். ஒரு அச்சார போறோம். தமிழக அரசியல 70 ஆண்டு காலமாக மக்களாட்சியே நடக்கலைங்க ஐயா. 2 பேர் அப்படியே பிடிச்ச அதே சேர்ல பெவிகால் போட்டு உட்கார்ந்து இருக்கான். இந்த 2024 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது உண்மையான மக்களாட்சி கூட்டணி. ஒரு பக்கம் டாக்டர் ஐயா, ஒரு பக்கம் அண்ணன் GK வாசன் அவர்கள், இன்னொரு பக்கம் பன்னீர்செல்வம் அண்ணன், இன்னொரு பக்கம் TTV தினகரன், எல்லோரும் இணைந்து ஜான் பாண்டியன் அண்ணன், ஏசு சண்முகம் அண்ணன், பாரிவேந்தர் அண்ணன், தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் தலைவர்கள் நல்லவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறார். காரணம், மாற்றத்தை மக்கள் முன்னால் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக.
இந்த கூட்டணி என்பது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நல்ல ஒரு தமிழகத்தை நம்மால் உருவாக்க முடியும் மோடி அவர்கள் தலைமையில் என்கின்ற முழு நம்பிக்கையில நம்முடைய கூட்டணி களமிறங்கி இருக்கிறது. ஐயா, இந்த வெற்றி கூட்டணி 2026 தமிழக ஆட்சி மாற்றத்திலும் இந்த வெற்றி கூட்டணி தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்காக நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ அப்படி பார்க்கலீங்க. மக்களுக்கு இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கூட்டணியை உங்கள் முன்னால் நிலைத்திருக்கிறோம். நம்மளால கேட்டீங்கல்ல, எங்களுக்கு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், புதியவர்கள் வேண்டும், 2 பேருக்கே ஓட்டு போட்டாச்சு, புதுசா ஒண்ணு காட்டு. புதிதாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். உண்மையான மாற்று சக்தியாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்கள் தலைமையில நம்முடைய அன்பும் ஆதரவும் ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் கிடைக்கும். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இந்த எழுச்சி கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு வந்திருக்கிறது. வந்திருக்கும் எல்லா அன்பு தொண்டர்களுக்கு தலைவர்கள் நன்றி தெரிவித்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து KP ராமலிங்கம் அவர்கள் இருக்க வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு கிராமத்துல, வீதியில, ஊர்ல, நம்ம ஊர்ல யார் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க எல்லோரிடமும் நீங்க பேசி தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து மோடி அவர்களை வலிமைப்படுத்தி 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமரை ஆட்சி கட்டளை நீங்கள் அமர வைக்க வேண்டும். நாமக்கலுக்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த அற்புதமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை கொடுத்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். கூட்டணி கட்சி தலைவர்கள் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சுதாகர் மட்டும், ரமேஷ் மட்டும் சார்பில் அளிப்பார். நன்றி. நாங்கள் அடுத்த கூட்டத்துக்கு நேரமா போகணும், அதனால நன்றி, வணக்கம்.